தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த கார் வாங்கினதும் மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு பாருங்கள், மக்களை விட மீடியாக்காரங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு பாருங்கள். சாதாரண ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. இந்த காரு ஒரு வருஷத்துக்கு முன்னே வாங்கிட்டாங்க. குறிப்பாக நம்ம கேப்டனோட வீட்டில் கார் 4-5 காருக்கு மேலே இருக்கிறது. ஏன்னா ஒரு காரு கூட வாங்க முடியாமல் கேப்டன் இருப்பார். கேப்டன் இருந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ தானங்கள் தர்மங்கள் செய்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒரு வேளை சாப்பாடாது, இப்போ நீங்கள் பேசுகிற ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு வேளை சாப்பாடாது இவனுக்காவது 10 பைசா கொடுத்துருந்தானா சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி வச்ச உடனே தான் கார் வாங்கியிருக்காங்கன்னு நிறைய வதந்திகளை பேசுகிறாங்க. 2 கோடிக்கு வாங்கிட்டாங்க. ஏன் 2 கோடி என்ன? பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள பொறுத்த வரைக்குமே வேலூரில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து மதிப்புகள் எல்லாமே இருக்கிறது. குறிப்பாக கேப்டன் சம்பாதிச்சு வச்ச சொத்து நிறைய இருக்கிறது. இருந்தாலும் கேப்டன் காலேஜாக இருக்கட்டும், அரசியல் ஆரம்பித்த பிறகு நிறைய இடத்த விற்றுருக்கிறாரு. குறிப்பாக அந்த அளவுக்கு தகுதி இல்லாமலாம் அவங்க கிடையாது. அதுபோல் விஜய பிரபாகரன் அவரோட பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் டாக் ஷோவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக எங்கே போனாலும் வந்துருவார். டாக் ஷோ ப்ளஸ் நிறைய பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நம்ம விஜய பிரபாகரன் அவரை பொறுத்த வரைக்கும். மும்பையில் சரி மற்ற இடங்களில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இல்லாத காசா. பொதுவாக விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் தன்னோட உழைப்பிலே அவரே பார்த்தீங்கன்னா நல்லா சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் படம் நடிச்சிருக்காரு. அவரும் 2 சம்பளம் இப்போ வாங்கியிருக்கிறாரு. குறிப்பாக அதெல்லாம் வாங்க முடியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் தகாத சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் சொல்லியிருக்காங்க, கண்டவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுவேன். ஏன்ட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், மக்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியும். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தராவது சில விஷயங்களை உருப்படியாக பண்ணியிருப்பாங்களா? நிறைய பேர் பேசுகிறது காரணமே இல்லாமல் சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறுங்க. ஏன்னா தன்னோட வீட்லேயும் பெண் இருக்கிறாங்க, தன்னோட வீட்லேயும் அக்கா தங்கச்சிகள் தன்னோட எல்லாம் இருக்கிறாங்கன்னு சிந்தித்து செயல்படணும். சில நாதாரிகள் தெரியாதவங்க தான் கேப்டனோட குடும்பத்தை பற்றியும் சரி கேப்டனை பற்றியும் தவறாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்களை பற்றி தவறாக பேசும்போது பொதுவாக விஜய பிரபாகரனாக இருக்கட்டும், சண்முக பாண்டியனாக இருக்கட்டும், அவங்களாம் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக வரக்கூடியவங்க. அரசியல் காலத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று எல்லாருக்குமே தெரியும். அதுபோல் இந்த கூட்டணி வைத்த உடனே தான் கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள், ஏன் இந்த கூட்டணி வச்சா தான் கார் வாங்கணுமா? கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே கார் அந்த கார் வீட்டில் தான் நிற்குது. பொதுவாக கேப்டனோட வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 காருக்கு மேலே இருக்கும் கேப்டனோட வீட்டில் இருக்குது. குறிப்பாக எல்லார் இடத்துலையுமே கார் இருக்கிறது. கார் வாங்கினதுக்கெலாம் கூட்டணிக்கும் என்ன ஒரு சம்மந்தம்னு புரியலை. குறிப்பாக அவங்க பேசுகிற கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே டென்ஷன் ஆகும். ஏன்னா நம்ம கேப்டனோட ரசிகர்களாக இருக்கட்டும், மற்றபடி பிரேமலதாவோட அவங்க தொண்டர்களாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து இருக்கிற விஜய பிரபாகரனோட ஸ்பேனாக இருக்கட்டும், நம்ம சண்முக பாண்டியன் எல்லோரும் பார்த்திங்கன்னா இவங்க கேள்வி கேட்குறாங்களா இல்லை ஏதோ ஒன்று கேட்கணும்னு கேட்குறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு கேட்குறாங்க. பொதுவாக எல்லாருமே இந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. தானங்கள் தர்மங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நல்லவனாக எல்லாருமே இருக்க முடியாது. அந்த நல்லவனை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக தான் இருந்திருக்கிறார். கேப்டன் திருமணமான பிறகும் தான தர்மங்கள் செய்தை விட எந்த ஒரு மனைவி யார் விடுவாளா? சிந்திச்சு நீங்கள் பாருங்கள். திரும்பியும் அந்த அம்மாவை பற்றி தப்பாக நிறைய விஷயங்களை பேசுகிறீங்க, ஃபேக்காக சில ஐடிகளை இது பண்ணுறீங்க, நிறைய பிக்சர்லாம் இது பண்ணுறீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு. உங்கள் வீட்டில் தாய் தகப்பன், அதே போல் உங்கள் அக்கா தங்கச்சி, உன் மனைவி, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க மக்களே. பொதுவாக பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த கிராப் பண்ணி சில விஷயங்களை பண்ணுறது, சமூகத்துக்கு விரோதமாக பண்ணக்கூடிய செயல்கள்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது நல்லது இல்லை. உங்களுக்கே அந்த அழிவுகள் சேரும் தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாக எல்லாரோட கருத்துக்களும் அதுதான். யாரையும் சாட்டி யாரையும் இது பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. போகும்போது ஒன்றும் கொண்டு போகக்கூடாது. செத்தா கூட அருணாக்கூடியை தான் அத்து விட்டுட்டு போகிறோம். அப்படி ஒரு உலகத்தில் கேப்டனோட வார்த்தைகள் இன்றும் ஒரு அச்சாணி போல் நிறைய பேருக்கு பயித்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சில பேருங்கள் பேசுங்க. ஐயோ தேமுகவில் அவங்க காசு வாங்கிட்டாங்க, தொண்டர்களை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி, அது எப்படி என்ன மக்களை ஏமாற்றி அவங்க செய்யாத விஷயங்களா? எவ்வளோ விஷயங்களுங்க. இன்றைக்கும் பாருங்கள், சுட சுட சாப்பாடுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கேப்டனோட ஆலயத்தில் இப்பவும் போனாலும் சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடிய சில தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்து ஒரு அரசியல் கட்சிகளை இந்த அளவுக்கு வழி நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேடியை தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான அவரோட ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும் தவறான சில விஷயங்களை சித்தரித்து பண்ணுறீங்க. மிகப்பெரிய ஒரு தவறு. கார் வாங்கின ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பெரிய இதாக இது பண்ணுறீங்க. ஏன் கார் வாங்கவே இல்லையா? கார் வாங்கிட்டு டேக்ஸ் கட்டாமலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, வரிப்பணம் கூட கட்டாதவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிரேமலதா விஜயகாந்த் கேப்டனின் துணைவியார் அவர்களை சில விஷயங்களை சித்தரிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு மக்களே. பொதுவாக சில விஷயங்களை சிந்தித்து எல்லா விஷயமே செயல்படுங்க. ஆனால் கேப்டனோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவு தான் பொறுமையாக இருப்பாங்க.
பொறுமையை சோதிச்சேன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போதும் அடிக்க அடி உதைக்கு உதைங்கிற மாதிரி களத்தில் இறங்கக்கூடியவங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை எந்த ஒரு வம்புக்கும் கேப்டன் போகப்படாதுன்னு சொன்னாரோ அதே போல தான், எந்த வம்புக்கும் நம்ம போகப்படாது, வந்தால் வம்பை விடப்படாதுங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தில் இருக்கக்கூடியவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர். அதுபோல் கேப்டனோட பிள்ளைகளும் சரி, தன்னோட அப்பா அம்மா மேலே பாசம் அதிகமாக உள்ளது. தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவங்களும் சும்மா விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிங்கத்தின் பிள்ளை சிங்கமாக தான் இருக்கும். ஏன்னா அப்பா 8 அடி பாய்ஞ்சானா புள்ள 16 அடி பாயும். அந்த அளவுக்கு கேப்டனோட செல்வாக்குகள் இருந்தது. கேப்டன் உழைச்ச பணத்தில் சம்பாத்தியத்தை பார்த்தீங்கன்னா அந்த காசை இப்ராஹிம் ராவுத்தர் அவர் தான் வச்சுருப்பார். அந்த டயத்தில் என்ன வாங்குகிறோம் என்னங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு தர்மத்தின் ஒரு புண்ணியவனாக இருந்தவர் தான் கேப்டன். அவரோட பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ கல்யாண மண்டபங்கள் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இன்றைக்கி அவங்க பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு சொத்துகளும் சேர்த்து வைக்கல, இருக்கதை அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணி காப்பாற்றிக்கிட்டு வராங்க. அதுதான் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தானம் தர்மம் மக்களுக்காக செய்யப்பட்ட சில விஷயங்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க. இப்போவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி நீங்கள் இந்த கார் வாங்கியிருக்கிறாங்க, அது வாங்கியிருக்கிறாங்க, ஏன்டா அது கூட வாங்குறதுக்கு தகுதி இல்லாமையாட அவங்க இருப்பாங்க. இவ்வளோ பெரிய அரசியல் கட்சியை நடத்துகிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேப்டன் சம்பாதிச்சு வச்ச சொத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதே மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதே சாலிகிராமத்தில் இருக்க வீடையும் வாங்கி வேறு வீடு வாங்கிடுவாங்க. ஆனால் கேப்டன் அன்னைக்கு 80க்கு பிறகு அந்த வீடு வாங்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் மறைந்ததும் அதே வீடு தான். புதுசாக ஒரு வீடு கட்டினார், அந்த வீட்டுக்கு கூட போக முடியல. அந்த அளவுக்கு பண செல்வாக்கு இருந்து அந்த வீடை கட்டி கேப்டன் போயிருப்பார்ல. சில விஷயங்களை சிந்தித்து மக்கள் பேசணும். பொதுவாக எடுத்தோம் கவுத்தோம் என்று இந்த பத்திரிகையாளரும் சரி நியூஸில் பேசுகிறதையும் வச்சு நம்ம அந்த விஷயங்களை எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக மக்களோட கருத்துக்கள் சில விஷயங்களை தெரிஞ்சு சில விஷயங்களை பண்ணணும். கேப்டன் எவ்வளவோ தான தர்மங்கள் ப்ளஸ் எவ்வளவோ கல்யாணம் இது போல் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து சில விஷயங்களை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. எவ்வளோ தானங்கள்லாம் சொல்லவே முடியாது. நிறைய பேருக்கு லட்சக்கணக்கில் படிப்புலையும் சரி அதனை தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காரு. அவங்களோட மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்க காரு இந்த கட்சியில் இது வச்சு தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்ககிட்ட பணமும் இருக்குது. அவங்களும் மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பெண்ணு தான். அதனால் அவங்க வீட்லேயும் குறை இல்லாமல் இருக்க சுதீசாராக இருக்கட்டும், அவங்களோட அக்கா 2 எல்லாருமே நல்லா வசதி வாய்ப்பு படைத்தவங்க தான். சராசரியான ஒரு குடும்பம் கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ரைஸ் மில் இருந்தோ அதே போல் வேலூரில் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கட்டடங்கள்லேருந்து எல்லாமே உள்ளவங்க திறமையான ஒரு பெண்மணி தான். இன்று அரசியல் களத்திலையும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக வருவாங்க. இந்த கார் வாங்கியிருக்கிறாங்க, அந்த ஒரு ஸ்டில் எடுத்து போட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே வயிறு அப்படியே கொபக்குன்னு எரிஞ்சிருக்குமே. ஏன்டா ஒவ்வொரு காரை மாட நான் அந்த கார் வச்சுருக்கேன் அந்த கார் வச்சுருக்கேன்னு போட முடியும். அந்த காரில் எத்தனை முறை அங்கிட்டு வந்திருக்கிறாங்க போயிருக்காங்க. சிந்திச்சு சில விஷயத்தை பேசணும் மக்களே. பொதுவாக இந்த கார் ஒரு வருஷத்துக்கு முன்னே வாங்கப்பட்டது, ரசீது எல்லாமே வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த திருப்பதி அந்த பக்கம் போகும்போது அவங்க அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அது வைரலாகி சில விஷயங்களை வைத்தறிச்சலை கொட்டிக்கிற அளவுக்கு சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க தூற்றுவதும் போற்றட்டும். யார் என்ன சொன்னாலும் நம்ம வேலையை பார்த்து நல்லது செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறது தான் பிரேமலதா அவங்களோட வழி. குறிப்பாக கேப்டன் அதுதான். அதுக்காண்டி குறைக்கின்ற நாயை பார்த்து நம்ம கல்லெட்டிட முடியாது. அது பாட்டு குறைச்சிட்டே இருக்க மாதிரி தான் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வேலையை பார்ப்போம். மக்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த சேவைகளை பிரேமலதா விஜயகாந்த் அவங்க செய்வாங்க. பொதுவாக இந்த 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. 10 சீட்லேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக திமுக வரும். திமுகவும் வெற்றி பெறும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வழியில் சில விஷயங்கள் நடக்கும். தவறான சில விஷயங்களை சுத்திகரிக்காத தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்.